இன்றைக்கி தீபாவளி பலகாரங்களில் எபிசோட் நம்பர் 4 மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 1/4 கிலோ கடல மாவில் பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு மைசூர் பாக்கு வந்து செய்யலாம். நார்மல் மைசூர் பாக்கு தான் அது. மைசூர் பாக்கு செய்யும்போது அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். நார்மல் கடல மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கீ மைசூர் பாக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கிற கடல மாவு எடுக்கணும். நான் இன்றைக்கி நார்மல் கடல மாவு தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் கடல மாவு எடுத்தோன்னா அதே கப்பில் பார்த்திங்கன்னா சரியாக 1.5 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். வாசனை எதுவும் இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சரியாக 1.5 கப் அளவுக்கு ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்கேன். நெய் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்க்கு வந்து லைட்டாக வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவில் போட்டு கலந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம கடல மாவு எண்ணெய் அளந்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா சரியாக 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். அதாவது 1/4 கிலோ கடல மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா 750 ml எண்ணெய் எடுத்தாலும் சரி, நீங்கள் நெய் எடுத்தாலும் சரி 750 ml வந்து தேவைப்படும். இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் நெய் எடுத்த அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. 2 கப் சர்க்கரைக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துனே இருங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரட்டும். இது சர்க்கரை கரைஞ்சி வரதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் எடுக்கும். இதை அப்படியே வந்து சிம்லேயே விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து மாவு வந்து கலக்கி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து முதல்ல மாவை வந்து கலந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கையை வச்சு தான் இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கையில் இந்த மாதிரி கலக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவுமே இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக வந்து கலந்து எடுக்க வரும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கையை போட்டு தான் நான் வந்து கலந்து எடுத்துருக்கேன் இந்த மாவு. சும்மா ஒரு 2 கரண்டி இல்லைன்னா 3 கரண்டி எண்ணெய் வந்து ஊற்றினாலே போதும். நல்லா வந்து இந்த மாவு வந்து கரைச்சி வந்து எடுத்துடலாம். நம்ம தோசை மாவெல்லாம் கரைச்சி எடுப்பீங்களா, அந்த பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெயை விட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த ஷீரா வந்து ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலே வந்து டைரெக்டாக இந்த மாவு சேர்ப்பாங்க. நல்லா பழக்கமானவங்க பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100% பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது. அதனால தான் இந்த மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ ஹை ஃப்ளேம் ஆக்கிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். அதாவது ஒரு கம்பி பதம் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வரணும். சப்போஸ் உங்களுக்கு கம்பி பதமே இல்லை அப்படின்னாலும் பாகு பதமே செக் பண்ணாமல் நான் யூஸ் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். அட்டகாசமாக மைசூர் பாக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ட்ரேயில் மைசூர் பாக்கு வந்து போட போகிறீங்களோ அதில் கொஞ்சம் போல் வந்து நெய்யோ இல்லது அப்படி இல்லைன்னா ஆயிலோ 2த்தில் ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைசூர் பாக்கு ட்ரேயே இருந்தால் கூட அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என்கிட்ட மைசூர் பாக்கு ட்ரே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 2-3 பாக்ஸஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸும் ஒரு பிளேட் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மைசூர் பாக்கு ட்ரே இருந்துச்சுன்னா இன்னமும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஷேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். முதல்ல வந்து இந்த மாதிரி ஆயில் அதில் அப்படி இல்லைன்னா நெய்யை வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சிருக்கு நமக்கு. பாகுபதம் செக் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த பிறகு கையில் வந்து தொட்டு பாருங்கள். ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து கலந்து வச்சுக்கிற மாவு வந்து ஊற்றிடலாம். சப்போஸ் இந்த பாகுபதமே செக் பண்ண வராது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சர்க்கரைலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே நுரையாக அந்த ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கடல மாவு வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். பாகுபதம் செக் பண்ண வராதவங்க இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. பிகினர்ஸாக இருந்தால் டக்குன்னு வந்து செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வரணும். அந்த வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலக்கும்போது நான் முதல்ல சிம்மில் தான் அடுப்பை வந்து வச்சுருக்கேன். அதன் பிறகு தான் ஹை ஃப்ளேமில் ஆக்கியிருக்கேன். நம்ம கலந்து வச்சுக்கிற எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துனே இருங்க. இந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் நமக்கு மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நல்லா வந்து அந்த கடல மாவு நல்லா கட்டி பதத்துக்கு வரும். அந்த டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா கரெக்டாக மைசூர் பாக்கு வந்து இந்த மாவு வந்து கலந்துட்ட பிறகு கடல மாவு கலந்துட்ட பிறகு ஒரு 8 நிமிஷம் சரியாக வந்து டைம் பார்த்துக்கோங்க. 8 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பிகினர்ஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மைசூர் பாக்கு செய்கிறீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம்.
முழுக்க முழுக்க நெய்யிலே கூட இந்த மைசூர் பாக் செய்யலாம். அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க ரீஃபைண்ட் ஆயிலில் கூட செய்யலாம். சாஃப்ட் மைசூர் பாக்கு தான் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்குது. அதை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப வந்து டக்குன்னு வந்து செய்ய முடியாது. ஆனால் இந்த மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாவு ஓரளவுக்கு திக்கான உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக அப்படியே வச்சுருங்க. நீங்கள் மாவு கலக்கும் போதே ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துனுங்க. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த மாவில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆயில் வந்து ஊற்ற ஊற்ற அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துனே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டியே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்து கலக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இலகி தான் இருக்குது மாவு. நான் இன்னமும் ஸ்பீடாக தான் வந்து கலக்கின்னு இருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாவது எடுக்கும். ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் மைசூர் பாக் செய்யும்போது. அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடல மாவு வந்து வறுக்காம தான் சேர்த்துக்கும். இது சூடான எண்ணெய் ஊற்றும்போது அந்த மாவும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வறுத்து எடுத்த மாவு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிடைக்கும். அதனால் கடல மாவு பார்த்திங்கன்னா வறுத்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்ற ஊற்ற பார்த்துங்க அந்த கடல மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கரண்டியில் எடுத்து இந்த மாவு வந்து போடும்போது அந்த ரிப்பன் கணக்காக வந்து விழும். அந்த மாதிரி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நிறைய மெத்தட் இதில் வந்து சொல்லியிருக்கேன். மைசூர் பாக் செய்யும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காய்ச்சி வச்சுக்கிற நெய்யும் எண்ணெயும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துனே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த மைசூர் பருப்பக்கம் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் தளர்வாக தான் இருக்குது. கரண்டி ஆட்டும் போதே தெரியும், நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே கலக்கி விட்றேன் பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் திக்கானும். அப்படி திக்கானால் தான் மைசூர் பாக் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா இருக்கிற மொத்த நெய்யும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக சேர்த்துக்கிட்டுருங்க. உங்களுக்கு கரண்டி திக்காகும் போதே கலக்கும் போதே திக்காகும். அந்த நேரத்துலையும் தெரியும் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இருக்கிற மொத்த நெய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மைசூர் பாக்கும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஓரங்களும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ட்ரேயில் ஊற்றிட்டு கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரமாவது ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதன் பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைகளில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு கத்தி இருக்கும். அதை வச்சு அந்த ஸ்கேலை வச்சு வந்து அழகாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. வீட்டிலன்றதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு தான் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. எல்லா பீசஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைன் போட்ட பிறகு கட் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு வந்து தட்டி கொடுங்க மேலே. சூப்பராக வந்து மைசூர் பாக்கெல்லாம் அழகாக வந்து உங்களுக்கு வந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற 1/4 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 2 கிலோ மைசூர் பாக் அளவுக்கு கிடைச்சது. கண்டிப்பாக இந்த ரெசிபி தீபாவளி அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபெயிலியரே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா பீஸஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.